ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் கண்ணன், கோயம்புத்தூர்லேருந்து. இந்த வீடியோவில் நான் இந்த சென்னையில் இருக்கிற ஐடிசி கிராண்ட் சோலா 5 ஸ்டார் ஹோட்டல், அது தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்கிறாங்க. அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அந்த ரூமு, அங்கே கொடுக்குற ஃபுட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஃபாரினர்ஸு அதிகமாக வராதனால இந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே 50% வாடகையில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ எல்லாமே. அதனால் இந்த தடவை இதில் தாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி வந்திருக்கிறேன். உள்ளே வரும்போது கம்ப்ளீட்டாக காரில் செக் பண்ணி அப்புறம் தான் அனுப்புகிறாங்க உள்ள. மொத்தம் இந்த ஹோட்டல் வந்து 4 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு என்ட்ரன்ஸுக்குமே ஒவ்வொரு விதமான ரூமுங்க. நான் போட்டிருந்த இடம் வந்து நார்த் என்ட்ரன்ஸில் இருக்கிற ரூமு. அந்த ரூம் பேர் தி டவர் ரூம்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இப்போ தான் நான் முதல் தங்குறேன். உள்ளே வர்றப்போ கம்ப்ளீட்டாக நம்ம டெம்பரேச்சரெல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க. மெயின் ரோட்டில் கேட்டில் என்ட்ரானதுலேருந்து இப்போ நான் இந்த நார்த் என்ட்ரன்ஸ் வரைக்கும் உள்ளே சுற்றி வந்தால் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும். என்ட்ரன்ஸ் வந்து வண்டி நிறுத்தினோடனே ஒருத்தர் வந்தார் அங்கேருந்து. அவர் வந்து வண்டி சாவி வாங்கிட்டு ஒரு டோக்கன் போட்டு கையில் கொடுத்துட்டாரு. வண்டி அவர் வண்டி பார்க்கிங் கொண்டு போயிட்டார். நம்ம லக்கேஜ் எல்லாம் ஒருத்தர்கிட்ட வந்து உள்ளே கொண்டு வந்துட்டார். உள்ளே என்ட்ரானோடனே ஒருத்தவங்க வந்து நம்மளே ரிசப்ஷன் கூப்பிட்டு வராங்க. அந்த ரிசப்ஷன் ஏதோ ஒரு மூலையில் உள்ள இருக்குது. அது கண்டுபிடிச்சி போகிறதே சிரமம். அதனால் நம்மளை கூட்டிகிட்டு பண்ணி அங்கே ரிசப்ஷனில் உட்கார வச்சாங்க. அங்கே சரவணன் ஒருத்தர் வந்து நம்ம உட்காந்துருக்க இடத்துலையே நம்மளோட ஐடி எல்லாம் வாங்கி என்ட்ரி எல்லாம் முடிச்சுட்டு 2 அக்சஸ் கார்டு கொடுத்தாரு. கொடுத்துட்டு கையோட அவருமே வந்து நம்மளை ரூமில் ஒன்று விட்டுட்டு தான் வந்தார். இந்த லிஃப்ட்டு பார்த்தா நம்ம இருக்கிற ஃப்ளோருக்கு மட்டும்தான் போய்க்க முடியும். வேறு அந்த ஃப்ளோருக்கு நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ப்ரைவசி ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம அந்த கார்டை வச்சா நம்ம ரூம் எந்த ஃப்ளோருக்கு அந்த ஃப்ளோருக்கு மட்டும்தான் போய் நிற்கிது. அதுக்கான சுவிட்ச் மட்டும் தான் ஆன் ஆகுது. லாபியெல்லாம் நடந்து லாபியெல்லாம் பார்த்தா எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. கீழே ஃப்ளோரிங் பார்த்தா இந்த கடற்கரை மணல் நடக்கிற மாதிரி கீழே ஊற கம்ப்ளீட்டாக ஸ்பாஞ்சு தான் போட்டிருக்காங்க. ரூம் சைஸ் ரொம்பவே பெருசாக இருக்குது. 600 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லி போட்டிருந்துச்சு இந்த ரூமு. நான் அந்த லிஃப்ட்லேருந்து இறங்கி இந்த ரூம்குள்ளே வந்து வர வரைக்கும் கீழே தரையில் பார்த்தா ஒரே மாதிரி இதில் போட்டிருக்காங்க. அந்த ஸ்பாஞ்ச் மாதிரியே வச்சு போட்டிருக்காங்க. ரூம்குள்ளேயும் நடக்கும்போது பார்த்தா நம்ம கடற்கரை மணக்குள்ளே நடக்கிற மாதிரியே இருக்குது. கால் புதஞ்சு போகுது. ரூம்குள்ளே எந்த இடத்துலையுமே சுவிட்சஸே இல்லை. கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சென்சார்லேயே உள்ளே வந்தோடனே சென்சாரில் எரிய ஆரம்பிச்சிச்சு நம்ம நடக்கும்போது. ரெண்டு ப்ளக் பாயிண்ட்டு இந்த இடத்துல இருக்கிறது மட்டும்தான். ஒரு ஆஃபீஸ் டேபிள், ஒரு சேரு, அதில் ஒரு ஃபோன் வேறு. அது பக்கத்துலேயே 2 ப்ளக் பாயிண்ட் இருக்குது. இந்த ப்ளக் பாயிண்ட் ஒன்று தான் கண்ணுக்கு தெரியுது. அது எங்கேயுமே சுவிட்சஸே இல்லை. நல்ல ஒரு திவான் செட்டுன்னு சொல்லுமில்ல, அந்த மாதிரி ஒரு சோஃபா செட்டு. கம்ப்ளீட்டாக வரும். இந்த ஐபேடில் தான் எல்லாமே கண்ட்ரோலில் வருது. இதில் வந்து ஏசி, லைட்டுங்க, அதுபோக டோர் லாக்கு ஓப்பன் கூட இந்த ஐபேடில் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம எந்திரிச்சு போய் டோர் ஓப்பன் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. வெளியிருந்து ஏதாவது பெல் அடித்தா அங்கேருந்து கேமரா மூலிமா இங்கே அந்த வீடியோ தெரியும் யார் நிற்கிறாங்கன்ட்டு. அதை வச்சுட்டு நம்மளுக்கு உள்ளே வர சொன்னால் அந்த இங்கேருந்து டோர் ஓப்பன் கொடுத்தா அங்கே டோர் ஓப்பன் ஆகிக்குது. நம்ம டிவி கூட வந்து ஐபேடு இதில் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதுலேயே சேனல் மாற்றிக்கலாம். நல்லா பெரிய கிங் சைஸ் பெட்டு, ஸ்ப்ரிங் பெட். அதுவுமே வால் ஃபுல்லாகவே நல்லா உடன் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறக்கு எவ்வளோ அருமையாக இருந்துச்சு.
ஒரு லாக்கர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுபோக 2 செப்பல் கொடுத்துருக்குறாங்க. பாத்ரூம் யூஸ் பண்ணுற செப்பல் வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு சோஃபா, இது எதுக்கு போட்டிருக்காங்க தெரியல. இன்னொரு ரேக்கை ஓப்பன் பண்ணோம்னா இதில் தண்ணி பாட்டிலு 2 லிட்டருக்கு 400 மில்லி பாட்டிலு, அதுபோக ஒரு எலக்ட்ரிக் கெட்டில் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியில் வந்துடும். அதுபோக டீ காஃபி போடுறதுக்கான எல்லா ஐட்டம் இருக்குது. நம்மளே போட்டு குடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. அதுபோக ஒரு ஃப்ரிட்ஜு கீழே வச்சுருக்குறாங்க. பாத்ரூமெல்லாம் ரொம்பவே பெருசாக இருக்குது. நார்மலாக மற்ற ஹோட்டலில் ரூம் எடுக்கும்ல, அந்த ரூம் சைஸுக்கு இருக்குது இந்த பாத்ரூம் கம்ப்ளீட்டாக. ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருக்குறாங்க எல்லாமே. அந்த பைப் எல்லாம் பாருங்கள், புதுசு இப்போலாம் மாட்டின மாதிரியே வச்சுருக்காங்க. எப்படி க்ளீன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல பாத்ரூம், நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது. கம்ப்ளீட் ஷவர் மட்டும்தான். அதுபோக இங்கே ஒரு பாத் டப்பும் குடிச்சிருக்காங்க. எதுக்கு டவல் இவ்வளோ வச்சுருக்காங்க தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 10-15 டவல் ரூம் ஃபுல்லாக அங்கங்கே தொங்க விட்டு வச்சுருக்குறாங்க. அதுபோக சோப்பு இது எல்லாமே நிறைய வச்சுருக்குறாங்க இங்கே. இந்த பாத் டப்புக்கு இந்த பெட்லேருந்தும் டேரெக்டாக அப்படியே போகிற மாதிரி அங்கே ஒரு டோர் கொடுத்துருக்குறாங்க. அந்த உள்ளே இருக்கிற சேனலியர் லைட் மாதிரி இங்கே பெட்டுக்கு மேலே ஒரு பெரிய சேனலியர் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே ரூமில் ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டுக்கு தான் வச்சுருக்குறாங்க. ரூம்குள்ளே நம்ம அக்சஸ் பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட் கைட்லைன்ஸ்னால எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஹோட்டலில் மொத்தமாக 10 ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே இருக்குன்னு சொல்லி போட்டு வச்சாங்க. நான் போட்டிருக்க ரூமுக்கு வந்து 2 ரெஸ்டாரண்ட்டில் போய் 2 ரெஸ்டாரண்ட்டில் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் போய் பார்த்தேன். நம்ம சவுத் சைடுக்கான ஃபுட்டு பூரா கம்ப்ளீட்டாக வச்சுருக்குறாங்க. இட்லி, தோசையில் எல்லாம் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. பொடி தோசை, மசால் தோசை, ஆனியன் ரோஸ்ட், நல்லா நிறைய எது கேட்குறமோ அதை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க உடனே. அதுபோல் பூரி வந்து நம்ம சொன்னாதான் போட்டு வந்து கொடுக்குறாங்க.
இங்கே மசாலா ஆம்லெட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுபோக இஞ்சி டீ கொடுத்தாங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரெட்டு, டிஃபன் எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதுபோக நார்த் இந்தியன் ஃபுட்டும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஒரு 2-3 ஐட்டம் இருந்துச்சு நார்த் இந்தியன் ஃபுட்டு. ரெண்டு ரெஸ்டாரண்ட்டாக பிரித்து விட்ருக்கிறதுனால சுத்தமாக ஆளுகளே இல்லை. ஆனால் வெரைட்டி அத்தனை வெரைட்டி செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ரூம் வந்து நான் போட்டிருக்க ரூம் வந்து மற்ற நாள் வந்து 13,000 வரைக்கும் வருமா ரூம் வாடகை. இப்போ யார் வராங்க, இப்போ மேக்ஸிமம் இந்த ஹோட்டல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாரினர்ஸும் ஐடி கம்பெனியும் பேஸ் பண்ணி தான் கட்டியிருக்க மாதிரி இருக்குது. அவங்க தான் வந்து ஃபுல்லாக ரெகுலராக தங்குவாங்க போல் இருக்குது. இப்போ அவங்களாம் இல்லாதனால 50% ரேட்லேயே கொடுக்குறாங்க. இப்போ நான் போட்ட ரூம் வந்து 6,600 மதியம் 2 மணிக்குள்ளே போயிட்டு காலையில் 11 மணிக்கு வெளியே வந்துடணும். அந்த ஃபுட்டு இன்க்ளூட் இதில் 2 பேர்த்துக்கு. மீண்டும் முன்னேறு வீடியோவில் சந்திப்போங்க.